ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு 100 டேஸ் ஆஃப் சவுதி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு டே 31. இன்னைக்கு வீடியோவில் சவுதி அரேபியாவில் பழைய லைசன்ஸை எப்படி புதிய லைசன்ஸாக ரினியூல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்னு லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும், இல்லைனா சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஒரு 2-3 வருஷம் இங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக எக்ஸிட் போயிட்டு திரும்பியும் சவுதிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய ஒரு லைசன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் திரும்பவும் புதுசாகவே அப்பாயின்மெண்ட் எடுத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கம்ப்யூட்டர் டெஸ்ட்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த பழைய லைசன்ஸை அப்படியே நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிற இக்காமாக்கு அண்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, பழைய லைசன்ஸோட ஃபோட்டோ வேணும். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்செட்டில் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அதில் நீங்கள் ரீசன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணணும். டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் சதாத் பேமெண்ட் ஒரு 100 ரியால் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி போகிறப்போ உங்களோட பழைய டிரைவிங் லைசன்ஸோட ஒரு ஃபோட்டோ காப்பி, அப்புறமா புதிய இக்காமா, இப்போ எடுத்துருக்கிற நீங்கள் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு புதிய டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும். இப்போ உள்ள இக்காமா நம்பரில் ஜிசிசியில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சவுதியில் புதுசாக லைசன்ஸ் எடுக்க வேண்டாம். இதே ப்ரொசீஜர் மூலமாக நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சவுதி இன்ஃபோ தமிழை ஃபாலோ பண்ணுங்கள்.